ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுட சுட ஊத்தப்பத்துக்கும் இட்லிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி தோசை ஊத்தப்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே போல் புளி சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டிங்கன்னா சட்னி நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே எண்ணெயில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 காஷ்மீரி வத்தலும் சேர்த்துருக்கேன் கலருக்காக. கொஞ்சமாக சின்ன சைஸ் புளி எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சில்ல அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே 2 செகண்ட் மட்டும் வதக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஜாரில் சேர்த்துக்கிற போகிறோம். ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. எப்பவுமே இந்த கடலைப்பருப்பு சட்னிலாம் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இதை வேறு பவுலில் மாற்றிட்டு நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறப்போ இதே நீங்கள் கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா புளியோதரைக்கு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக ஊத்தப்பம் இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.